வணக்கம் நேயர்களே. மனித உடலில் மிக முக்கிய உறுப்பாக இருக்கக்கூடிய சிறுநீரகத்தை பற்றி பல பேருக்கு போதிய விழிப்புணர்வு இல்லை என்பதுதான் உண்மை. நம்மில் பலர் நினைத்திருப்பதை விட மிக முக்கியமான வேலைகளை நம்முடைய சிறுநீரகம் செய்கிறது. அப்படிப்பட்ட சிறுநீரகத்திற்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன, எப்படி பராமரிப்பது, பிரச்சனை உள்ளவர்கள் என்ன செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல முக்கியமான விடயங்கள் குறித்து பேசப் போகின்றோம். இதை பற்றி விளக்க நம்முடன் டாக்டர் எஸ்.பி.எஸ். சுப்பிரமணியன், எம்பிபிஎஸ், எம்டி இன்டர்னல் மெடிசன், எம்டி நெப்ராலஜி, சுந்தரம் ஹாஸ்பிட்டல் திருச்சியிலிருந்து இணைகிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். அனைவருக்கும் வணக்கம். டாக்டர், நம்முடைய உடல்ல சிறுநீரகம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு உறுப்பாக இருக்கிறது. இப்போ இந்த கிட்னி அப்படின்னு வரும்போது அது சரியாக எந்த இடத்துல இருக்கு நம்முடைய உடல்ல, அதனுடைய செயல்பாடுகள்லாம் என்ன சார்? இப்போ நம்ம உடம்புல சிறுநீரகங்கள் எங்கே இருக்குது, அதனுடைய முக்கியமான செயல்பாடு என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம உடம்புல விழாப்பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய முதுகு பகுதியில் 2 சிறுநீரகங்கள் அமைந்திருக்கு. இந்த சிறுநீரகங்கள் மிகவும் முக்கியமான ஒரு சில வேலையை செய்யுது. அதில் முக்கியமானது என்ன அப்படின்னா, நம்ம பிளட் ப்ரெஷர், அதாவது இரத்த அழுத்தத்தை ஒரு சீரான அளவில் மெயின்டைன் பண்ணுறது கிட்னியினுடைய முக்கியமான வேலை. நார்மலாக நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்மளுடைய இரத்த அழுத்தம் 120/80, அதாவது 120/80 இருக்கணும். இதே பிளட் ப்ரெஷர் 140/90க்கு மேலே போச்சுன்னா நம்ம உயர் ரத்த அழுத்தம், அதாவது ஹைப்பர் டென்ஷன் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நம்ம ரத்த அழுத்தத்தை அந்த சீரான ஒரு நிலையில் மெயின்டைன் பண்ணுறது நம்ம கிட்னியினுடைய முக்கியமான வேலை. அடுத்த முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரத்தத்தில் உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு வகையான கழிவுப் பொருள், யூரியா, கிரியாட்டினின், யூரிக் ஆசிட், இதெல்லாம் நைட்ரோஜனஸ் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸுமோ. அதாவது டாக்டர் கொலோக்கியலாக சொல்லுவாங்க, ரத்தத்தில் உப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த யூரியா கிரியாட்டினின் லெவல் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். நார்மலாக இந்த கழிவுப் பொருள்கள் எல்லாமே அன்றாடம் நம்ம உடம்புல உற்பத்தி ஆகும். இதை ரத்தத்திலிருந்து சுத்திகரிப்பு செஞ்சு இதை சிறுநீராக மாற்றி ஃபில்டர் பண்ணி வெளியே தள்ளுற முக்கியமான வேலையை நம்ம கிட்னி பார்க்குது. 3வது முக்கியமான செயல்பாடு என்ன அப்படின்னா, நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட்ஸ் அண்ட் மினரல்ஸ், அதாவது தாது பொருட்கள், உதாரணத்துக்கு சோடியம், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம் போன்ற முக்கியமான தாது பொருட்களை ஒரு சீரான நிலையில் வைக்கிறதும், ரத்தத்தினுடைய அமிலத்தன்மை, ஆசிட் கண்டென்ட்டை ஒரு சீரான நிலையில் வைக்கிறதும் நம்ம கிட்னியினுடைய முக்கியமான வேலை. இன்னொரு முக்கியமான வேலை என்னென்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நீர்ச்சத்தின் அளவை கண்ட்ரோலாக வச்சுக்கிறது, சீராக வச்சுக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சிலர் ஒரு நாளைக்கு 2 லிட்டர் தண்ணியும் குடிக்கலாம், 4 லிட்டர் தண்ணியும் குடிக்கலாம். அதிக தண்ணி குடிக்கும் பொழுது அந்த தண்ணீர் உடம்புலே தேங்கிடாமல் அதற்கு இணையான அளவு சிறுநீரை வெளியே ஏற்றணும். இது கிட்னியினுடைய முக்கியமான வேலை. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நீர்ச்சத்தின் அளவை ஒரு சீராக மெயின்டைன் பண்ணுறது கிட்னி. இது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இரத்த அபிவிருத்திக்கு தேவைப்படக்கூடிய ஹார்மோன், எரித்ரோபாய்டின் சொல்லக்கூடிய ஹார்மோன், நம்ம எலும்பு வளர்ச்சிக்கு தேவைப்படக்கூடிய விட்டமின் டி போன்ற ஹார்மோன்களையும் நம்ம கிட்னி சுரக்குது. இது எல்லாமே முக்கியமான செயல்பாடுகள். ஓகே டாக்டர், இப்போது பிபி தொடங்கி நீர்ச்சத்து வரை பல முக்கியமான வேலைகளை நம்முடைய கிட்னி செய்யுது. அது நம்முடைய உடம்புல எங்கே இருக்குது அப்படின்னு முக்கியமான விஷயங்கள்லாம் சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது கிட்னிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அது எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும், அதை எப்படிலாம் வகைப்படுத்தலாம் கிட்னிக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை? அது 2 வகைப்படும். ஒன்று தற்காலிகமாக ஏற்படக்கூடிய கிட்னி பிரச்சனை, அதை தான் நம்ம அக்யூட் கிட்னி இன்ஜுரி அப்படின்னு சொல்லுவோம், இல்லை ஏகேஐ அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு வகையான கிட்னி பிரச்சனை என்ன அப்படின்னா, தொடர்ந்து இருக்கக்கூடிய நிரந்தரமான ஒரு கிட்னி பிரச்சனை, அதை நம்ம கிரானிக் கிட்னி டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பேர்லேயே இருக்குது, அக்யூட்னா கொஞ்ச நாள் இருக்கும், தற்காலிகமாக இருந்து குணமாயிடும். இன்னொரு வகையான கிட்னி பிரச்சனை கிரானிக் கிட்னி டிசீஸ். இது மாதக்கணக்கில், வருடக்கணக்கில் இது தொடர்ந்து நீடிக்கக்கூடிய ஒரு வகையான கிட்னி பிரச்சனை. இப்போ கிரானிக் கிட்னி டிசீஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கிட்னியினுடைய செயல்பாடு நாளடைவில் குறைஞ்சிக்கிட்டே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆரம்பிக்கும் போது இந்த கிரானிக் கிட்னி டிசீஸ் ஆரம்பிக்கும் பொழுது கிட்னியினுடைய செயல்பாடு நார்மலாக இருக்கும், உதாரணத்துக்கு 100% இருக்கும். அப்புறம் மாதக்கணக்கில், வருடக்கணக்கில் பார்த்தீங்கன்னா இந்த சிறுநீரக செயல்பாடு 100%லேருந்து 90%, 50%, 30%ன்னு படிப்படியாக இறங்கிக்கிட்டே போகும். நம்ம தற்காலிக கிட்னி பிரச்சனையை மருத்துவ சிகிச்சை மூலம் குணப்படுத்த முடியும், கிட்னியை பழைய நிலைமைக்கு நம்மளால் கொண்டு வர முடியும். ஆனால் நிரந்தரமாக இருக்கக்கூடிய கிரானிக் கிட்னி டிசீஸில் நம்ம குணப்படுத்த முடியாது, பழைய நிலைமைக்கு நம்ம கிட்னியை கொண்டு வர முடியாது. ஆனால் அதை கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம். ஸோ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த கிரானிக் கிட்னி டிசீஸில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கிட்னி செயல்பாடு குறைஞ்சிக்கிட்டே போகும் பொழுது, கிட்னியினுடைய செயல்பாடு 100%லேருந்து 10% குறையும் பொழுது அவர்களுக்கு இந்த கிட்னி பார்க்குற வேலையை நம்ம வெளியிலேருந்து பார்க்க வேண்டியது இருக்கும்.
அதுதான் டயாலிசிஸ் சிகிச்சைன்னு சொல்கிறோம். 10% சிறுநீரக செயல்பாடு குறையும் பொழுது நம்ம டயாலிசிஸ் சிகிச்சை மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். ஸோ இந்த கிரானிக் கிட்னி டிசீஸில் ட்ரீட்மெண்ட்டுடைய பர்பஸ் என்ன, அதாவது நம்ம எதுக்காக கிரானிக் கிட்னி டிசீஸ் பேஷண்ட்டுக்கு மருத்துவ சிகிச்சை பார்க்குறோம் அப்படின்னா, வேகமாக அந்த சிறுநீரக செயல்பாடு வேகமாக குறைஞ்சு டயாலிசிஸ் சீக்கிரம் தேவைப்படாமல் அதை தள்ளி போடுறதுக்காகவும் ஒரு பிரேக் போட்டு நிறுத்துறதுக்காகவும் தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். டாக்டர், இப்போ 2 வகையான பிரச்சனைகள் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ 2 வகையான பிரச்சனைகள் அப்படிங்கும்போது தற்காலிகமாக ஏற்படக்கூடிய பிரச்சனை, அதாவது அக்யூட் கிட்னி இன்ஜுரி அப்படின்னு சொல்றீங்க. இப்போ தற்காலிகமான பிரச்சனை அப்படின்னா என்ன, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க சார். ஒரு தற்காலிகமாக ஏற்படக்கூடிய இந்த அக்யூட் கிட்னி இன்ஜுரி, இதுக்கான காரணங்கள் என்ன, இதுக்கான அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமான காரணங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நோய் தொற்று, ஒரு சில விஷ கிருமிகள் நம்ம உடம்பை தாக்கும் பொழுது அந்த கிருமியின் பாதிப்பினால கிட்னி செயல்பாடு தற்காலிகமாக குறையலாம். உதாரணத்துக்கு மலேரியா கிருமி, அதே போல் நம்ம ஸ்க்ரப் டைஃபஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு கிருமி, அது இல்லாமல் லெப்டோஸ்பைரான்னு சொல்லக்கூடிய கிருமி, இது மாதிரியான நோய் தொற்று உடலில் ஏற்படும் பொழுது சிறுநீரகங்கள் தற்காலிகமாக செயலிழந்து போகும். இப்போ இந்த கிருமிக்கான சரியான ஒரு மருத்துவ சிகிச்சையை மேற்கொண்டு அந்த இன்ஃபெக்ஷன்லேருந்து அவங்க மீண்டு வரும் பொழுது மறுபடியும் கிட்னி பழைய நிலைமைக்கு செயல்பட ஆரம்பிக்கும். இது முதல் காரணம். 2வது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதே போலவே நம்ம டயரியா, அதாவது வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு அதிக அளவில் உடம்புலேருந்து நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படுதல், அதனால் கிட்னிக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் குறைஞ்சி பிளட் ப்ரெஷர் குறைஞ்சி தற்காலிகமான கிட்னி பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விஷக்கடி, அதனால கிட்னி பாதிப்பு தற்காலிகமாக ஏற்படலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாம்பு கடியினால் தற்காலிகமான கிட்னி பாதிப்பு ஏற்படலாம். மகப்பேறு சம்மந்தப்பட்ட ஒரு சில பிரச்சனைகள்னால தற்காலிகமான கிட்னி பாதிப்பு ஏற்படலாம். இந்த தற்காலிகமான கிட்னி பாதிப்பினுடைய முக்கியமான அறிகுறி என்னென்னா, சிறுநீர் போகின்ற அளவு, ஒரு நாளைக்கு சராசரியாக நம்ம எல்லாருமே 1.5 லிட்டர் 2 லிட்டர் யூரின் போகணும். அது 500 ml கீழே போணுச்சுன்னா சிறுநீர் போகிற அளவு ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இது ஒரு முக்கியமான அறிகுறி. அது இல்லாமல் ஒரு சிலருக்கு வாந்தி ஏற்படலாம், பசி இன்மை ஏற்படலாம், கால் கை முக வீக்கம் ஏற்படலாம். இதெல்லாம் தற்காலிக கிட்னி பாதிப்புக்கான அறிகுறிகளாகும். தற்காலிக பாதிப்பு அப்படிங்கிறது சரி பண்ணக்கூடிய ஒன்று தான், நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ 2 வகையான பிரச்சனைகளில் இந்த தற்காலிக பாதிப்பு குறித்து நம்ம பேசணும். அடுத்து நிரந்தர சிறுநீரக பாதிப்பு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய க்ரானிக் கிட்னி டிசீஸ் அப்படின்னா என்ன, அதுக்கான காரணம், அதுக்கு எப்படி எந்த வகையாக அறிகுறிகளை வெளிப்படுத்தும் டாக்டர்? ஸோ க்ரானிக் கிட்னி டிசீஸ், அதாவது தொடர்ந்து இருக்கக்கூடிய இந்த சிறுநீரக பிரச்சனைக்கான முக்கியமான காரணங்கள் என்ன, அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ சமீபத்தில் மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரியில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆராய்ச்சியில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 5.8% பேருக்கு சமுதாயத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சொசைட்டியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5.8%க்கு நிரந்தரமான கிட்னி பாதிப்பு, கிரானிக் கிட்னி டிசீஸ் இருக்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த ஆராய்ச்சி குறிப்பாக விவசாயிகள் மத்தியில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆராய்ச்சி. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ பேருக்கு கிட்னி பாதிப்பு இருக்கே, அப்போ இதுக்கான முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதில் முதல் முக்கியமான காரணம் சர்க்கரை நோய். ஸோ நம்ம சர்க்கரை நோயை ஒழுங்காக கவனிக்காமல் ஆரம்பத்திலிருந்தே இந்த சர்க்கரை அளவை ரத்தத்தில் கட்டுப்பாடில் வைக்காமல் இருக்கும் பொழுது நாளடைவில் 10 வருஷம் கழித்து 15 வருஷம் கழித்து சுகர் பேஷண்ட்டு கிட்னி பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2வது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, உயர் இரத்த அழுத்தம், அதாவது ஹைப்பர் டென்ஷன். பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கவங்க தங்களுடைய இரத்த அழுத்தத்தை சரியாக கட்டுப்படுத்தாமல் அதற்கான மருந்துகளை உட்கொள்ளாமல் அஜாக்கிரதையாக இருக்கும் பொழுது சில வருடங்கள் கழித்து அதனாலேயும் கிட்னி பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3வது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, CKDU அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா க்ரானிக் கிட்னி டிசீஸ் ஆஃப் அன்னோன் ஆரிஜின். அப்படின்னா இதுதான் காரணம்னு நம்மளால் வரையறுத்து கூற முடியாத பிரச்சனை. இது குறிப்பாக யார்கிட்ட கண்டறியப்படுது அப்படின்னா, விவசாயிகள் மத்தியில் கண்டறியப்படுது. இதுக்கு என்ன காரணமாக இருக்கலாம்னு யூகிக்கிறாங்க. இது அதிக தட்பவெட்ப சூழ்நிலை, வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரொம்ப நேரம் வேலை பார்க்கும் பொழுது ஹீட் ஸ்ட்ரெஸ்னால் கிட்னி பாதிப்பு ஏற்படலாம். அப்படி இல்லைன்னா நம்ம விவசாயத்திற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சில ரசாயன பொருள்களால், ரசாயன உரத்தாலேயோ இல்லை பூச்சிக்கொல்லிகளாலேயோ நாளடைவில் அது நிலத்தடி நீரில் கலக்கும் பொழுது அதனாலேயும் கிட்னி பாதிப்பு ஏற்படலாம் அப்படின்னு யூகிக்கப்படுது. ஸோ இது 3வது முக்கியமான காரணம், CKDU. 4வது காரணம் என்ன அப்படின்னா, பரம்பரை ரீதியாக வரக்கூடிய கிட்னி பிரச்சனை. ஒரு அப்பாட்டேருந்து பையனுக்கு வரலாம், அம்மாட்டேருந்து பையனுக்கு வரலாம். அதுக்கு உதாரணம் பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ். அதுக்கு அடுத்த காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் கேட்பாங்க, சார் இந்த பையனுக்கு 8 வயசு தான் ஆகுது, 10 வயசு தான் ஆகுது,
ஆனால் இந்த வயசுலேயே கிட்னி பிரச்சனை வந்துருச்சு. அதுக்கு காரணம் என்னென்னா, பிறக்கும் பொழுதே அந்த உறுப்பு சரியான ஒரு டெவலப்மெண்ட் இல்லாமல் இருக்கிறது. அதை தான் கன்ஜெனிட்டல் அனாமலிஸ் ஆஃப் த கிட்னி அண்ட் யூரினரி ட்ராக்ட்னு சொல்லுவோம். இது இல்லாமல் உடம்புல எதிர்ப்பு சக்தி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இம்யூனாலஜிக்கல் டிசார்டர்ஸ், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தியை திசை திரும்பி நம்ம கிட்னியை வேற்று ஒரு உறுப்பாக பாவித்து அதை அட்டாக் பண்ணுறது, ஆட்டோஇம்யூன் டிசார்டர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் தான் நிரந்தர கிட்னி பாதிப்புக்கான முக்கியமான காரணங்கள். இந்த நிரந்தர கிட்னி பாதிப்புக்கு என்ன அறிகுறி இருக்கும் அப்படின்னா, ஆரம்ப கட்டத்தில் எந்த அறிகுறியுமே இருக்காது. இப்போ கிட்னி சராசரியாக 100% வேலை பார்க்கும் பொழுது எந்த அறிகுறியும் இருக்காது. 50% வேலை பார்க்கும் பொழுது எந்த அறிகுறியும் இருக்காது. அதனுடைய செயல்பாடு ஒரு 20% குறையும் பொழுது தான் கிரானிக் கிட்னி டிசீஸில் அறிகுறியே தென்படும். அதனால தான் இந்த கிரானிக் கிட்னி டிசீஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடியவங்க முன்கூட்டியே தன்னார்வமாக ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டை பண்ணிக்கணும். அதாவது கிட்னி பிரச்சனை இருக்கான்னு தன்னார்வமாக அவங்க பரிசோதனை பண்ணிக்கணும். ஸோ ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் இப்போ கிட்னி செயல்பாடு 20%, 15% குறைஞ்ச பிறகு தான் கிரானிக் கிட்னி டிசீஸில் அதுக்கான அறிகுறி தென்படும். அது என்ன அறிகுறி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதே போல் தான் அக்யூட் கிட்னி இன்ஜுரி மாதிரியே இதில் கால் வீக்கம் ஏற்படலாம், பசி இல்லாமல் இருக்கலாம், உடம்பு ரொம்ப அசதியாக இருக்கலாம், அரிப்பு ஏற்படலாம், நடக்கும் பொழுது இல்லை படுக்கும் பொழுது மூச்சு திணறல் ஏற்படலாம். ஸோ இதெல்லாம் ஒரு கிரானிக் கிட்னி டிசீஸ் உடைய, அதாவது நிரந்தர கிட்னி பிரச்சனைக்கான அறிகுறிகள். ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு பார்க்கும்போது இந்த கிட்னி பாதிப்பு அப்படின்னு வரும்போது அதில் முக்கிய காரணமாக இருப்பது சர்க்கரை நோய் மற்றும் இரத்த அழுத்தம் அப்படின்னு தான் சொல்கிறீங்க. இந்த சர்க்கரை நோய், உயர் இரத்த அழுத்தம் அப்படி அந்த பிரச்சனை இருக்கவங்களுக்கு அதிகமான பாதிப்பு, கிட்னி பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்றீங்க. அப்போ இந்த 2 பிரச்சனைங்கிறது இன்றைக்கி பல பேருக்கு இருக்குது, நம்ம பார்த்துக்கிட்டோம். அப்போது இந்த 2 பிரச்சனை உள்ளவர்கள், இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை நோய் உள்ளவர்கள், இந்த 2 பிரச்சனை உள்ளவர்கள் தங்களுடைய சிறுநீரகத்தை எப்படி பாதுகாக்கலாம், பிரச்சனை வராமல் எப்படி தடுக்கலாம், என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் டாக்டர்? ஸோ சுகர் பேஷண்ட் எல்லாருக்கும் கிட்னி பாதிப்பு வரணுங்கிறது கிடையாது. நமக்கு என்ன தெரியும்னா, கிட்டத்தட்ட 30%லேருந்து 35% பேர் சுகர் இருக்கிறவங்களுக்கு கிட்னி பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ மிச்சம் 60-65% பேருக்கு கிட்னி பாதிப்பு வர்றதில்லை. அப்போ இந்த கிட்னி பாதிப்பு வராமல் எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம். ஸோ சுகர் இருக்கக்கூடியவங்க ஆரம்ப காலத்திலிருந்தே ஒழுங்காக மருத்துவர் பரிந்துரைக்கக்கூடிய மருந்துகளை எடுத்து சுகரை நல்லா கண்ட்ரோலில் வச்சுக்கணும். அந்த மாதிரி சுகர் இருக்கிறவங்களுக்கு பிளட் ப்ரெஷர் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகம். ஸோ அவங்களும் அந்த பிபிக்கான மெடிசனை கரெக்டாக எடுத்து பிபியை, பிளட் ப்ரெஷரை ஒரு கரெக்டான நிலையில் மெயின்டைன் பண்ணிக்கணும். 3வது ஹைட்ரேஷன், அதாவது போதுமான அளவு தண்ணீர் உட்கொள்ளணும். அப்படின்னா தான் டீஹைட்ரேஷனால் வரக்கூடிய பிரச்சனைகளை நம்மளால் குறைக்க முடியும். 3வது உடல் பருமன் அதிகரிக்காமல் பார்த்துக்கணும். ஒபிசிட்டி அதுவும் ஒரு கிட்னி டிசீஸ்க்கான ரிஸ்க் ஃபேக்டர். ஸோ உடல் பருமன் அதிகரிக்காமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணணும். ஸோ தினசரி உடற்பயிற்சி மேற்கொள்ளணும், உணவு ஒரு சமச்சீரான உணவு எடுத்துக்கணும், உடல் பருமன் அதிகரிக்காத அளவுக்கு தேவையான அளவு தான் உணவு எடுத்துக்கணும், தேவையில்லாமல் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸையும் ப்ராப்பராக டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற மெடிசனையும் எடுத்துக்கிட்டோம்னா, சுகர் பேஷண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை பிபி இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, கிட்னி பாதிப்பு வராமல் பார்த்துக்கலாம். இது மட்டும் இல்லை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் வருஷத்துக்கு ஒரு முறை, அவர்களுக்கு அறிகுறியே இல்லைனாலும் தன்னார்வமாக மருத்துவரை அணுகி வருஷத்துக்கு ஒரு முறை அவங்க கிட்னி நல்லா வேலை பார்க்குதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறது முக்கியம். அது ஏன் அப்படின்னா, இந்த கிட்னி பிரச்சனையை ஆரம்ப கட்டத்திலே நம்ம கண்டுபிடிச்சோம்னா நாளடைவில் அது கிட்னி ஃபெயிலியரோ இல்லை டயாலிஸோ தேவைப்படாத நிலையில் நம்ம பார்த்துக்க முடியும். ஓகே, அடுத்து நம்ம தற்காலிக பிரச்சனை அப்படிங்கிறது சரி செய்யக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இந்த நிரந்தர சிறுநீரக பிரச்சனை அப்படின்னு வரும்போது அந்த பிரச்சனை உள்ளவர்கள் உணவு பழக்கத்தை எந்த வகையில் அவங்க பின்பற்றலாம், எந்த மாதிரியான ஒரு உணவு முறைகளை அவங்க ஃபாலோ பண்ணலாம் சார்? இப்போ உணவு முறைகள் மூலமாக கூட அதை ஓரளவுக்கு நம்ம பாதுகாக்க முடியும் இல்லையா, நிரந்தர பிரச்சனை வந்தாலும் கூட. அப்படி இருக்கும்போது உணவு பழக்கம் எந்த வகையில் எந்த மாதிரி பின்பற்றணும்? இப்போ ஏற்கனவே ஒருத்தருக்கு கிரானிக் கிட்னி டிசீஸ் இருக்குது. இப்போ இந்த கிரானிக் கிட்னி டிசீஸில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாளடைவில் வருஷக்கணக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சிறுநீரக செயல்பாடு குறைஞ்சி அவங்க பின்னாட்களில் டயாலிசிஸ் தேவைப்படுறதுக்கோ, அதாவது இரத்த சுத்திகரிப்பு சிகிச்சை தேவைப்படுறதுக்கோ, இல்லை சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அப்போ உணவு கட்டுப்பாடு மூலம் நம்ம அந்த மாதிரி ஒரு டயாலிசிஸ் சிகிச்சையை தள்ளி போட முடியுமா, இல்லை ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் தேவைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை தள்ளி போட முடியுமானா, கண்டிப்பாக உணவு ரொம்ப ஒரு அத்தியாவசியமான எலிமெண்ட் ட்ரீட்மெண்ட்டில். ஸோ உணவு கட்டுப்பாடை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம். ஒன்று, நம்ம உணவில் உட்கொள்ளக்கூடிய
உப்பின் அளவு. நம்ம உணவில் எடுத்துக்கக்கூடிய காமன் சால்ட் வந்து சோடியம் குளோரைடு. இந்த காமன் சால்ட்டை வந்து நம்ம வந்து பொதுவாக இது எல்லாருக்கும் நான் சொல்கிறது, பட் நீங்கள் எவ்வளோ எடுக்கணும் அப்படிங்கிறத உங்களுடைய மருத்துவர்கிட்ட நீங்கள் கரெக்டாக பரிந்துரை வாங்கிக்கணும். ஜென்ரலாக கிட்னி பேஷண்ட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு சராசரியாக 4லேருந்து 5 கிராம் உப்பு நம்ம போட்டுக்கலாம். ஸோ சுத்தமாக உப்பு இல்லாத சாப்பாடு சாப்பிடக்கூடாது. காமனான மிஸ்கன்சம்ஷன் என்ன அப்படின்னா, இப்போ வந்து கிட்னி பேஷண்ட்டாக இருந்தால் அவங்க ரத்தத்தில் உப்பு கூட இருக்குது, அதனால் சாப்பாட்டில் உப்பே போட்டுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. ரத்தத்தில் அதிகரிக்கக்கூடிய உப்பு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கழிவு உப்பு, யூரியா கிரியேட்டினின் அப்படிங்கிற கழிவு உப்பு. அதே இது நம்ம சாப்பாட்டில் உட்கொள்ளக்கூடிய உப்பு வந்து சோடியம் குளோரைடு, சோடியம் உப்பு. ஸோ இது ரெண்டுக்கும் நேரடி தொடர்பு இல்லை. சாப்பாட்டில் போட்டுக்கிற சோடியம் குளோரைடு உப்பை நம்ம அளவாக வச்சுக்கணும். அப்படின்னா தான் நம்ம பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். அப்படின்னா தான் கால் வீக்கம் வராமல் கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியும். அதுக்காக தான் நம்ம சாப்பாட்டில் போடக்கூடிய உப்பை பொதுவாக 4லேருந்து 5 கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும். பட் ஒரு சில கிட்னி பேஷண்ட்ஸ்க்கு யூரினில் நிறைய சோடியம் லீக் ஆகும், சால்ட் வேஸ்டிங் நெஃப்ரோபதிமோ. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க சாப்பாட்டில் உப்போட அளவை குறைக்கக்கூடாது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவைங்கிறத உங்கள் மருத்துவர்கள்ட்ட நீங்கள் பரிந்துரை பெற்றுக்கணும். அதே மாதிரி 2வது முக்கியமான அம்சம் என்ன, இப்போ ஒரு கிட்னி டிசீஸ் இருக்கிறவங்க, க்ரானிக் கிட்னி டிசீஸ் தொடர்ந்து இருக்கக்கூடிய கிட்னி பிரச்சனை இருக்கக்கூடிய பேஷண்ட் எப்படி அவங்க கிட்னியை பாதுகாக்கிறது அப்படின்னா, நம்ம உணவில் உட்கொள்ளக்கூடிய புரதத்தின் அளவு, புரதச்சத்துடைய அளவை மீடியமாக வச்சுக்கணும். புரதம் அதிகமாக உட்கொள்ளக்கூடாது. ஏன் அப்படின்னா, இந்த புரதம் வந்து நம்ம உணவில் இருக்கக்கூடிய புரதம் ரத்தத்தில் போய் யூரியாவாக மாறும். இந்த யூரியாவை கிட்னி தான் ஃபில்டர் பண்ணணும். அப்போ ஏற்கனவே டேமேஜ் ஆகிருக்கு க்ரானிக் கிட்னி டிசீஸில், கிட்னியினுடைய செயல்பாடு குறைஞ்சிருக்கு, ஏற்கனவே கிட்னி டேமேஜ் ஆகிருக்கு. இப்போ நிறையா புரதம் உட்கொள்ளும் பொழுது நிறையா யூரியா உற்பத்தி ஆகும். அப்போ கிட்னிக்கான வேலைப்பளு அது வந்து அதிகரிக்கும். ஸோ ஒரு டேமேஜான உறுப்புக்கு நம்ம அதிகமாக வேலை கொடுக்கும் பொழுது இன்னும் சீக்கிரமாக டேமேஜ் ஆகிடும். ஸோ அப்போ எந்தெந்த உணவில் புரதம் அதிகமாக இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி உணவை கட்டுப்பாடில் வச்சுக்கணும். ஸோ ஜென்ரலாக பார்த்திங்கன்னா நம்ம இறைச்சி, நான்வெஜ்ஜில் வந்து புரதம் அதிகமாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக ரெட் மீட் அவாய்ட் பண்ணணும். ஃபிஷ் இல்லைன்னா சிக்கன் அளவாக எடுத்துக்கலாம். அது இல்லாமல் டயட்டில் பருப்பு, பயறு, சுண்டல், பட்டாணி, நிலக்கடலை இது மாதிரியான உணவில் புரதம் இருக்குது. இப்போ இதெல்லாம் சாப்பிடவே கூடாதுன்னு நிறைய பேர் நினச்சிட்டு இதெல்லாம் சாப்பிட்றது கிடையாது. அதுவும் சரியில்லை. அது வந்து புரோட்டீன் மால் நியூட்ரிஷன், அதாவது ஊட்டச்சத்து குறைபாடை உண்டாகும். ஸோ ஒரு சமச்சீரான அளவுக்கு நம்ம உணவில் புரதத்தை உட்கொள்ளணும். இதில் கான்செப்ட் என்னென்னா, ஒரே டயத்தில் லோட் பண்ணக்கூடாது, புரதத்தை ஒரே டயத்தில் அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஸோ இது ரெண்டும் கிட்னி பேஷண்ட்ஸு டயாலிசிஸ் சீக்கிரம் தேவைப்படாமல் அவங்க இந்த மாதிரியான ஒரு உணவு பழக்க வழக்கத்தை மேற்கொள்ளும் பொழுது டயாலிசிஸை தள்ளி போடுறதுக்கு இல்லை டயாலிசிஸ் தேவைப்படாமல் பார்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே சார், இப்போது 2 வகையான பிரச்சனைகள் பற்றி பேசுனீங்க, அதை பற்றி நிறைய விளக்கங்கள் கொடுத்தீங்க. அதில் ரொம்ப முக்கியமாக உணவு பழக்கத்தை பற்றியும் நீங்கள் சொன்னீங்க, என்ன மாதிரி உணவு பழக்கத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போது நிறைய பேருக்கு பார்க்கும்போது சிறுநீரக கல் அப்படிங்கிறது இருக்குது. கல் நிறைய பேர் கிட்னியில் கல் இருக்குது, அந்த பிரச்சனைகள்லாம் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அது எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு உண்டாக்கும்? அப்படி இருக்கவங்க, இந்த கிட்னியில் கல், கிட்னி ஸ்டோன் சொல்லக்கூடிய அந்த கிட்னியில் கல் இருக்கிறவங்க எந்த மாதிரியான உணவு முறையை அவங்க கடைபிடிக்கும், எப்படியெல்லாம் அவங்க அதுலேருந்து சரி செய்ய என்னென்ன விஷயங்களை அவங்க பண்ணணும்? இப்போ சிறுநீரக பிரச்சனையில் வந்து நம்ம தற்காலிகமான பிரச்சனை, நிரந்தரமான சிறுநீரக செயலிழப்பு, இது ரெண்டும் பார்த்தோம். சிறுநீரக கற்கள்ங்கிறது சிறுநீரக செயலிழப்பு கிடையாது. ஸோ அதை நம்ம தப்பாக நினச்சிக்க கூடாது. சிறுநீரக கற்கள் இருந்தாலும் அவங்களுடைய சிறுநீரக செயல்பாடு நார்மலாக இருக்கலாம். ஸோ கிட்னி ஸ்டோன் இருக்கவங்க என்ன மாதிரி உணவு பழக்க வழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸ்டோன் டயட் அப்படின்னே ஒன்று இருக்குது. இந்த ஸ்டோன் டயட்டை ஒழுங்காக ஃபாலோ பண்ணாலே மறுபடியும் கற்கள் உற்பத்தி ஆகாமல் நம்மளால் பார்த்துக்க முடியும். சில சமயம் இந்த டயட்டை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணும்பொழுது ஏற்கனவே இருக்கக்கூடிய கற்கள் கரைந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ கிட்னி ஸ்டோன் இருக்கக்கூடியவங்க நிறையா தண்ணி குடிக்கணும், நல்லா ஹைட்ரேட் பண்ணிக்கணும். யூரின் நிறையா போகிற அளவுக்கு, ஒரு நாளைக்கு சராசரியாக 2.5 லிட்டர் யூரின் போகிற அளவுக்கு அவங்க தண்ணி குடிக்கணும். நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சாப்பாட்டில் உப்பினுடைய அளவை கட்டுப்பாடாக வச்சுக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4லேருந்து 5 கிராம் உப்பு எடுத்துக்கணும். 3வது என்ன அப்படின்னா, நம்ம உட்கொள்ளக்கூடிய பால், மோர், தயிரினுடைய அளவை வந்து குறைக்கக்கூடாது. நிறைய பேர் நம்ம பால் குடித்தால் நம்ம அதிகமாக, ஏன்னா அதில் கால்சியம் சத்து இருக்கிறனால அதிகமாக ஸ்டோன் உற்பத்தி ஆகும்னு நினச்சிக்குவாங்க. அப்படி கிடையாது. நம்ம சராசரியாக ஒரு நாளைக்கு எடுத்துக்கக்கூடிய அளவு பால், மோர், தயிரை நம்ம குறைக்காமல் எடுத்துக்கணும். 3. 4வது பார்த்திங்கன்னா, இதுலேயும் வந்து இறைச்சி, அதை வந்து கட்டுப்படுத்தணும். ஏன்னா நிறைய இறைச்சி எடுத்துக்கிட்டால் அதுவும் ஸ்டோன் ஃபார்மேஷனை அதிகரிக்கும். இது 4வது. 5வது
பதப்படுத்தப்பட்ட உணவுகள், அதில் ஃபாஸ்பேட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் இருக்கும். இந்த ஃபாஸ்பேட் வந்து ஃபாஸ்பேட் ஸ்டோன்ஸாக மாறும். ஸோ பேக்கேஜ்டு ஃபுட்டு, பேக்கேஜ்டு ட்ரிங்க்ஸை வந்து ஜென்ரலாக அவாய்ட் பண்ணிக்கணும். கீரை, குறிப்பாக பசலைக்கீரை வந்து தவிர்க்கணும். ஏன்னா வந்து அதில் ஆக்சலேட் இருக்குது. ஸோ இது மாதிரியான உணவு பழக்கத்தை அவர்கள் கடைபிடிக்கும் பொழுது ஸ்டோன் அதிகமாக ஃபார்ம் ஆகாமல் நம்மளால் பார்த்துக்க முடியும். பிரச்சனை வந்தவங்களுக்கு இருக்கக்கூடிய பயம் என்னன்னா டயாலிசிஸ் அப்படின்னா. இந்த டயாலிசிஸ் அப்படின்னா என்ன? அது இந்த கிட்னி பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு எப்போது அந்த டயாலிசிஸ் அப்படிங்கிறது தேவைப்படுது டாக்டர்? ஸோ இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்தோம், 2 வகையான கிட்னி பிரச்சனை இருக்குது. ஒன்று தற்காலிகமாக ஏற்படக்கூடிய அக்யூட் கிட்னி இன்ஜுரி, இன்னொன்று என்னென்னா நிரந்தரமாக ஏற்படக்கூடிய கிரானிக் கிட்னி டிசீஸ். இந்த கிரானிக் கிட்னி டிசீஸ் பேஷண்ட்ஸ், சிகேடி இருக்கக்கூடியவங்க மாதக்கணக்குலையோ வருடக்கணக்குலையோ இந்த சிறுநீரக செயல்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் பொழுது, ஒரு குறிப்பிட்ட அளவு கிட்னி செயல்பாடு 100% 10% குறையும் பொழுது பெரும்பாலானவர்களுக்கு அறிகுறி ஏற்படும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மூச்சு திணறலோ, கால் வீக்கமோ, பசியின்மையோ, இடை குறைதலோ அல்லது அசதியோ, இது மாதிரியான அறிகுறிகள் ஏற்படும். அந்த மாதிரி தருணத்தில் கிரானிக் கிட்னி டிசீஸ் இருக்கிறவங்க டயாலிசிஸ் சிகிச்சை மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். அது மட்டும் இல்லை, ரத்தத்தில் ஒரு சில உப்பினுடைய அளவு அதிகரிக்கும் பொழுதும் நம்ம டயாலிசிஸ் தேவைப்படும். உதாரணத்துக்கு இந்த பொட்டாசியம் உப்பு நார்மலாக 3.5லேருந்து 5 இருக்கணும். அது 5.5க்கோ இல்லை 6க்கு மேலேயோ போனாலோ டயாலிசிஸ் சிகிச்சை மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். இப்போ வந்து தற்காலிக சிறுநீரக செயலிழப்பு இருக்கிறவங்களுக்கும் டயாலிசிஸ் தேவைப்படலாம். ஆனால் அது தற்காலிகமாக தேவைப்படும். இப்போ கிட்னி ரெக்கவர் ஆகிறதுக்கு 2 வாரம் இல்லை 4 வாரம் ஆகுதுன்னா, அக்யூட் கிட்னி இன்ஜுரி, அந்த தற்காலிக செயலிழப்பு இருப்பவர்கள் அந்த 2லேருந்து 4 வார காலகட்டத்துக்கு மட்டும் டயாலிசிஸ் போட்டுக்கிட்டா போதும். இதே இது நிரந்தர சிறுநீரக பாதிப்பு இருக்கக்கூடியவங்க தொடர்ந்து சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ளும் வகையில் இந்த டயாலிசிஸ் சிகிச்சை பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி டயாலிசிஸ்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். டயாலிசிஸ் அப்படிங்கிறது கிட்னி பார்க்கக்கூடிய வேலையை நம்ம வெளியிலிருந்து செயற்கை முறையில் செய்வது தான் டயாலிசிஸ். கிட்னி வந்து நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுப் பொருள்களை, யூரியா, கிரியாட்டின் ஆகிய கழிவுப் பொருள்களை ஃபில்டர் பண்ணி சுத்திகரிப்பு பண்ணி சிறுநீராக மாற்றி வெளியே தள்ளுது. அதே வேலையை நம்ம செயற்கை முறையில் பார்க்குறது தான் டயாலிசிஸ் சிகிச்சை. ஸோ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உடல்லேருந்து ரத்தத்தை எடுத்து ஒரு ஃபில்டர் மூலம் அந்த ரத்தத்தை பாஸ் பண்ணி அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய யூரியா, கிரியாட்டின், யூரிக் ஆசிட் போன்ற இந்த கழிவுப் பொருள்களை மட்டும் ஃபில்டர் பண்ணி அந்த ஃபில்டரான ரத்தத்தை திரும்ப உடம்புலையே செலுத்துறது. இதுதான் ரத்த சுத்திகரிப்பு சிகிச்சைன்னு சொல்கிறோம், இல்லைன்னா ஹீமோ டயாலிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். டயாலிசிஸ்லேயே இன்னொரு வகையான டயாலிசிஸ் இருக்குது. அது வந்து வயிற்றில் பண்ணக்கூடிய பெரிட்டோனியல் டயாலிசிஸ். இந்த வயிற்றில் பண்ணக்கூடிய பெரிட்டோனியல் டயாலிசிஸில் வயிற்றில் வந்து ஒரு சிறு துளை மூலம் உள்ள ஒரு டியூப் பொருத்தி அது மூலம் நம்ம வீட்டிலே கூட இந்த பெரிட்டோனியல் டயாலிசிஸ் பண்ணிக்கலாம். கூட இருக்கக்கூடிய உறவினர்கள் வந்து இந்த டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அதில் வயிற்றுக்குள்ளே நம்ம மருந்து ஏற்றி இறக்கணும். அது வந்து பிடி இல்லைன்னா பெரிட்டோனியல் டயாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த 2 டயாலிசிஸ் சிகிச்சையுமே எப்பொழுது தேவைப்படும் அப்படின்னா, கிட்னி செயல்பாடு மிகவும் குறைந்து அவர்களுக்கு இந்த கிட்னி பிரச்சனையினால் நோய் அறிகுறி ஏற்படும் பொழுது தான் இந்த டயாலிசிஸ் சிகிச்சை நம்ம மேற்கொள்ள வேண்டியிருக்கும். ஓகே சார். இப்போது 2 வகையான பிரச்சனை, அதுக்கு பிறகு டயாலிசிஸ், அதுக்கு பிறகு மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடியது சிறுநீரக மாற்று அப்படிங்கிறதா. இந்த சிறுநீரக மாற்று அப்படிங்கிறது முக்கியமாக பேசப்படக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடிய நிலையில் இந்த மாற்று சிறுநீரகம் பொருத்தக்கூடிய அறுவை சிகிச்சை அப்படின்னா என்ன சார்? இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுங்கிறது தற்காலிக கிட்னி பிரச்சனைக்கு தேவையில்லை. அக்யூட் கிட்னி இன்ஜுரி இருக்கிறவங்க கிட்னி நார்மல் ஆகிடும் கொஞ்ச நாளில். இந்த கிட்னி நார்மல் ஆகிற வரைக்கும் நம்ம டயாலிசிஸ் பண்ணால் போதும். இல்லை டயாலிசிஸ் இல்லாமலே அவங்கள மாத்திரை மருந்தில் குணப்படுத்த முடிந்தாலும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை இல்லை கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் யாருக்கு தேவை அப்படின்னா, கிரானிக் கிட்னி டிசீஸ் என்று சொல்லக்கூடிய இந்த நிரந்தர கிட்னி சிறுநீரக செயலிழப்பு இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை பரிந்துரைக்கிறோம். ஸோ இந்த கிட்னி மாற்று அறுவை சிகிச்சையில் என்ன அப்படின்னா, இப்போ நிரந்தரமாக சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டு டயாலிசிஸ் தேவைப்படும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்த ஒருத்தருக்கு தான் இந்த சிகிச்சையை நம்ம பரிந்துரை செய்கிறோம். அப்போ உறவினர்கள் முன் வந்து தன்னார்வமாக அவர் மேலே இருக்கக்கூடிய அபிமானத்தில் இப்போ வந்து உடன் பிறந்தவர்களோ இல்லை அம்மாவோ அப்பாவோ இல்லை சகோதர சகோதரிகளோ இல்லை கணவனுக்கு மனைவியோ மனைவிக்கு கணவனோ சிறுநீரக தானம் பண்ணலாம். அந்த மாதிரி தானமாக கொடுக்குற கிட்னியை ஒரே டயத்தில் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ஆப்ரேஷன் தியேட்டரில் வச்சு நம்ம அந்த கிட்னி தரக்கூடிய டோனர்கிட்ட இருந்து அந்த கிட்னி எடுத்து நம்ம இந்த நிரந்தர சிறுநீரக பிரச்சனை இருக்கக்கூடிய அந்த டயாலிசிஸ் பேஷண்ட்டுக்கு நம்ம பொருத்துகிறோம். அறுவை சிகிச்சை மூலம் அதை புதுசாக நம்ம பொருத்துகிறோம். இதுதான் வந்து சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை.
ஸோ இது யாருக்கு பண்ணுறோன்னா, நிரந்தர சிறுநீரக செயலிழப்பு ஏற்பட்டு டயாலிசிஸ் தேவைப்படுற அளவுக்கு கிட்னி செயல்பாடு குறைந்தவர்களுக்கு பொதுவாக நம்ம இந்த கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுறோம். இப்போ இதில் யார் கிட்னி கொடுக்கலான்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இரத்த சம்மந்தப்பட்ட உறவோ இல்லை கணவனுக்கு மனைவியோ மனைவிக்கு கணவனோ கொடுக்கலாம். அப்போ இப்போ எங்கள் குடும்பத்தில் அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு யாரும் வாய்ப்பு இல்லை அப்படின்னா என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து 2 மாதத்துக்கு டயாலிசிஸ் போட்டிருந்தாங்கன்னா அதை அடிப்படையாக வச்சு நம்ம டிரான்ஸ்கான்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு அரசினுடைய அமைப்பு இருக்குது. இந்த அமைப்பு மூலம் அரசாங்கமே வந்து எல்லாருக்குமே கிட்னி அலோகேஷன் பண்ணுறாங்க. மூளைச்சாவு அடைந்தவர்களிடமிருந்து அந்த கிட்னி அவங்க குடும்பத்தார் முன் வந்து கிட்னி தானம் பண்ணுறத அதை வந்து பதிவேற்றம் பண்ணி அவங்களுக்கு அதை வழிமுறைப்படுத்தி அவர்களுக்கு வந்து அரசாங்கமே கிட்னி அலோகேஷன் பண்ணுது. ஸோ அந்த டிரான்ஸ்பிளான்ட் வெயிட்டிங் லிஸ்ட்டில் பதிவு பண்ணி கிட்னி கிடைக்கிற வரைக்கும் டயாலிசிஸ் அவங்க பண்ணிக்கணும். ஓகே, இந்த நிகழ்ச்சியுடைய இறுதியான ஒரு கேள்வி, மிக முக்கியமான கேள்வி. ஏன்னா வருமுன் காப்பது தான் சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் பொதுவாக சிறுநீரகம் அப்படின்னு வரும்போது எந்த பிரச்சனை வரக்கூடாது, நான் வாழ்நாள் முழுக்க ஆரோக்கியமாக இருக்கணும், ஆரோக்கியமாக என்னுடைய உடல் உறுப்புகளை வைத்துக்கொள்ள வேண்டும், அதிலும் குறிப்பாக சிறுநீரகம் அப்படின்னு வரும்போது சிறுநீரக பிரச்சனை வராமல் எப்படி தடுக்கிறது, என்னென்ன வழிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணணும் சார்? சிறுநீரக பிரச்சனை வராமல் எப்படி பார்த்துக்கிறது அப்படின்னா, முதல்ல நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை முறை, உடல் பருமன் அதிகரிக்காமல் பார்த்துக்கணும். அதுக்கேற்ற மாதிரி உடற்பயிற்சி, அதுக்கேற்ற மாதிரி உணவு பழக்க வழக்கம், ஹைட்ரேஷன், தண்ணி நிறையா குடிக்கணும். 4வது வந்து சுகர் இருந்தால் சுகரை கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும். 5வது பிபி இருந்தால் பிபியை கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும். வலி மாத்திரைகள் அனாவசியமாக, குறிப்பாக மருத்துவரின் பரிந்துரை இல்லாமல் பெயின் கில்லர் போடக்கூடாது. ஏன்னா பெயின் கில்லர்னாலையும் கிட்னி பாதிப்பு வரலாம். ஸோ பெயின் கில்லர் மாதிரி நிறையா சிறுநீரகத்துக்கு நச்சுத்தன்மை உடைய மாத்திரைகள் மருந்துகள் இருக்குது. அது மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் போடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு பொதுவான வழிமுறைகளை கடைபிடித்தால் கிட்னி பாதிப்பு வராமல் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இந்த நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். சிறுநீரகம் அப்படிங்கிறது மனித உடலில் எந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு உறுப்பு, அது எப்படி செயல்படுது, என்னென்ன வேலைகள் செய்கிறது, பிரச்சனைகள் அப்படின்னு வரும்போது என்னென்ன பிரச்சனைகள் வரும், அதை எப்படி வகைப்படுத்தலாம், அதுக்கான தீர்வுகள், உணவு பழக்கம் உள்ளிட்ட பல முக்கியமான விஷயங்களை நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொண்டீங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு மிக நன்றி சார். நேயர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.